வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்ல கவனிங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ, என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இரக்கத்தெல்லாம் விட தேவனுடைய இரக்கம் தான் நமக்கு ரொம்ப பெருசு, நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய இரக்கமும் அவருடைய தயவு இருந்தாதான் நாம குணப்பட முடியும். அங்க வேதம் சொல்லுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்ப இந்த உலகத்துல ஜனங்கள் எல்லாருமே ஏன் கடவுளை தேடலையா, கடவுளிடத்துல அன்பு கூறலையா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதுக்கு என்ன வேத வசனம் ஆதாரம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த புனிதர்களுடைய வழிபாடுகளோ இல்ல வீடுகள்ல எல்லாம் பெற்றோர்கள் இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னா, தாயும் தகப்பனும் தான் முதல் கடவுள்னா சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு உண்டான தாய் தகப்பனும் இந்த நாட்கள்ல நானும் இப்ப நாமளும் தாயா தகப்பனா இருக்கிறோம். நாம எல்லாருமே அவருடைய கிரியேட்டிவ், அவரால நாம் படைக்கப்பட்டவர்கள். படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், படைத்தவர் தான் தெய்வமா இருக்க முடியும்.